பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கவிருப்பது இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம ஏற்கனவே பார்த்த பைபிள் ஸ்டடியில் ஒவ்வொரு சம்பவத்தின் அடிப்படையில் நீங்கள் நானும் இந்த வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். சம்பவங்களின் அடிப்படையில் இந்த முழு வேதாகமத்தையும் நீங்கள் சம்பவத்தின் அடிப்படையில் நீங்கள் படிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன உங்களுக்கு தேவை, நாளைக்கு என்ன தேவை என்று சொல்லி அந்த சம்பவத்தின் அடிப்படையில் உங்களோடு இடைப்படுவார். இதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஆலோசனைக்கு நீங்கள் மற்ற யாரையும் பார்க்க வேண்டாம். வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரே. பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த வேதாகமத்தை நீங்கள் அதிகமாக படிங்க. படிக்க 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 ஆவியானவர் உங்களுக்குள்ள உங்களை நிரப்புவார். இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை நீங்கள் படிக்கிற பொழுது அவர் வந்துடுவார். பார்த்தீங்கன்னா எம்மாவூர் போகிற சீசர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு போகிறாங்க. இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு போகிறப்ப அவர் தாமே கூட நடந்து போனார். அப்போ இயேசுவை பற்றி பேசிக்கிட்டு போகிறவங்கள்ட்டையே அவர் கூட போகிறார். வேதத்தை எடுத்து வாசித்து நாம் அவரை தியானிக்கிற பொழுது அவர் கூட வந்துடுவார். எனவே சம்பவத்தின் அடிப்படையில் வேதத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்வது, இந்த பைபிள் ஸ்டடியில் எப்படி சம்பவங்களை நாம் அறிந்து கொள்வது என்பதை நான் பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் பிறந்து அவர் 12 வயதில் தேவாலயத்தில் உபதேசித்தார். அங்கே இருந்த ஆசிரியர்கள்லாம் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக யோர்தானுக்கு வருகிறார். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்தானத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஞானஸ்தான சம்பவத்தை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த ஞானஸ்தான சம்பவத்தை குறித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 3வது அதிகாரத்திலையும், மார்க் 1வது அதிகாரத்தையும், லூக்கா 3வது அதிகாரத்தையும், இந்த 3 புத்தகத்திலையும் இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்தானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 சம்பவங்களையும் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல ஒரு சம்பவம் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதுனா அதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு இடங்களில் அந்த சம்பவங்களை எழுதப்பட்டிருக்கும். அப்ப நீங்க அதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். எப்படி என்று சொன்னால், இப்பொழுது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 13 17 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இதே சம்பவமானது மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதே சம்பவம் லூக்கா 3வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இந்த 3 புத்தகத்திலே உள்ள சம்பவங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். மத்தேயு 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கலிலேயாவில் இருந்து வந்தார். இதே மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மார்க் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். இந்த 2 வசனங்களுக்கும் உரிய ஒரு வித்தியாசத்தை பாருங்களேன். இயேசு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலிலேயாவிலிருந்து வருகிறார். ஆனால் மார்க்கில் படிக்கிறப்ப கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து வருகிறார். அப்போ இந்த 2 சம்பவத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அவர் அங்கே கலிலேயன்னு எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊர்லேருந்து வந்திருக்கிறார். அப்போ நீங்கள் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊர்லேருந்து ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறாரு யோர்தானுக்கு. அப்போ இதை குறித்து லூக்காவில் இந்த சம்பவத்தை படிக்கிறப்ப அங்கே என்ன கற்றுக்கிறோம்னா, லூக்கா 3வது அதிகாரம் 22வது வசனம்,
பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று, அது 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் பெற்று இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடக்குது. அப்போ இதில் 23வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூன்றும் ஒரே சம்பவம் தான். இந்த மூன்றையும் பார்க்கிற பொழுது மத்தேயு எழுதுறாரு கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தாருன்னு, மார்க் எழுதுறாரு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தின் ஊர்லேருந்து வந்தார் யோர்தானுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூக்கால இயேசு 30 வயதில் ஞானஸ்தானம் எடுத்தார். கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் ஏசப்பா யோர்தானுக்கு வர்றாரு. யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்கிறப்பா ஏசப்பாவுக்கு 30 வயசு. இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கிறோம். இன்னும் 2வது காரியமாக வானம் திறக்கப்பட்டது. யோர்தான் நதியில் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது. மத்தேயு 3:16 நம்ம பார்க்கிற பொழுது இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இதே மார்க்கில் நம்ம பார்க்கிறோம். மார்க் 1வது அதிகாரம் 10வது வசனம், அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. இதே லூக்கால பார்க்கிறோம். 21வது வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இந்த ஒரே சம்பவமானது, இந்த சம்பவத்திலிருந்து நான் 2வது காரியமாக கற்றுக்கொள்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு மார்க் எழுதுறார். அப்போ மத்தேயு படிக்கிறப்ப அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், வானம் திறக்கப்படல. வானம் யாருக்கு திறக்கப்பட்டுச்சுன்னா, லூக்கா சேர்த்து நம்ம வாசிக்கிற பொழுது ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அப்போ இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்குறப்ப ஜெபம் பண்ணுகையில் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஸோ நீங்களும் நானும் ஜெபிக்கிற பொழுது வானம் உங்களுக்கு எனக்கு திறக்கப்படும். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே அவருக்கு வானம், இதைத்தான் இப்படி தான் கோர்வையை நம்ம பார்க்கணும். இப்படி சேர்த்து வாசிக்கிற பொழுது ஜெபம் பண்ணுகையில் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இதே ஞானஸ்தான சம்பவத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த ஞானஸ்தானத்தில் எங்கேயாவது பேசினாரா? ஞானஸ்தானம் பெற வர்றாரு. மார்க் எழுதுறாரு, அவர் ஞானஸ்தானம் பெற வருகிற பொழுது அவர் எதுவும் பேசலை. லூக்கா அதே போல் ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப அவர் எதுவும் பேசலை. ஆனால் மத்தேயு எழுதுறாரு, மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இயேசு இந்த இடத்துல பேசினதாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ மற்ற புத்தகங்களில் நம்ம ஞானஸ்தான சம்பவத்தை பார்க்கிற பொழுதும் இந்த மத்தேயு சேர்த்து வாசிக்கிற பொழுது 3 கோர்வையை பார்க்கிற பொழுது இப்படி எல்லா நீதியும் செய்வது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி மத்தேயு புத்தகத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறத பார்க்குறோம். இந்த 3 ஒரே சம்பவம் தான், ஆனால் அந்த 3 புத்தகத்தில் 3 சம்பவங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களை கோர்த்து நாம் தியானிக்கிற பொழுது இன்னும் அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு என்கிட்ட பேசுவார். அப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது ஞானஸ்தானம் எடுக்க வந்தார். ஞானஸ்தானத்திலேயே இவ்வளோ தியானங்கள் இருக்கும் என்று சொன்னால், வேதத்தில் ஒவ்வொரு சம்பவத்தின் அடிப்படையில் அநேக சம்பவங்கள் இருக்கிறது, எவ்வளோ தியானிக்கலாங்க. அல்லேலூயா. வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் செய்த அற்புதங்கள் அநேகம். அதை எழுதணுன்னா இந்த புக்கே கொள்ளாதான். இன்னும் அநேக காரியத்தை இயேசு செய்திருக்கிறாராம். அதெல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதப்படவில்லை. ஸோ ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.